கிராம ஊழியம், தெரு ஊழியம், இப்போது ட்ரெண்டிங் சோஷியல் மீடியாவில் ஊழியம் செய்கிறது. இது மாதிரியெல்லாம் செய்யும்போது நிறைய புது மக்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தும் போது இந்த ஊழியக்காரங்களுடைய மைண்டு என்ன தாட் வருது அப்படின்னா, நான் கரெக்டாக செய்கிறேன், தேவன் என் ஊழியத்தை ஆசீர்வச்சிருக்கிறாரு, அதனால் நிறைய பேர் என்னை தேடி வராங்க, என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே மாறி இருக்கு, மேலும் என்கிட்ட வரவங்களுக்கு அவங்களுடைய கஷ்டமும் மாறுது, ஸோ நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன் அப்படின்ற எண்ணத்தோட நாம் பண்ணுறது எல்லாமே கரெக்டு தான், அப்படி ஒரு எண்ணத்துக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா நாம் என்ன ஆகும்னா, கடைசி நாளில் நியாயத்தீர்ப்பின் நாளில் வரும்போது நாம் கைவிடப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இயேசு அந்த இடத்துல என்ன சொல்லுவார் அப்படின்னா, மத்தேயு 7:20-23 இந்த வசனங்களை நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, பிசாசுகளை துரத்தினோமே, வியாதியஸ்தரை சொஸ்தமாக்கினோமே அப்படின்னு சொல்லுவார். அப்போது இவங்க வியாதியஸ்தரை சொஸ்தமாக்காமல் அங்கே நின்று பேச முடியுமா? இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய் சொல்ல முடியுமா? பிசாசுகளை துரத்தாமல் இயேசு கிறிஸ்துக்கிட்ட நின்று சொல்ல முடியுமா? அப்போ இது எல்லாமே நடந்திருக்கு தான். பிசாசுகள் போயிருக்கு, தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் உண்மையான ஆண்கள்கிட்ட தான் வரும், தீர்க்க தரிசனம் கரெக்டாக இருந்தால் தான் வரும். ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுனால நான் என்ன பண்ணாலும் தேவன் அதை ஏற்றுக்குவார், தேவன் அதை அங்கீகரிப்பார் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த ஊழியக்காரங்க எல்லாம் தான் பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப லக்ஸூரியான லைஃபுக்கு நேராக இவங்களை மாற்றிக்கிறாங்க. ஃபாரினில் அந்த பாஸ்டர் கார் வாங்கியிருக்காரு, BMW வாங்கியிருக்காரு, ப்ரைவேட் ஜெட்டு வாங்கியிருக்காரு. அப்போ நானும் அதே கர்த்தர் தானே வணங்குறேன், அவருக்கு தானே ஊழியம் செய்கிறேன். அடே முட்டாள், அவனுக்கு வேதம் தெரியல. அவன் தாங்கிட்ட யாரும் வர்ற மாதிரி அவன் ஒரு இதை வச்சுக்கல, தனக்கு தனியாக அவன் கோட்டையை வச்சு மூடிட்டான். ஆனால் உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது, தேவனுக்காக பாடுபடவும் இது தப்புன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கும். அப்படி தெரிய வரும்போதும் சொல்கிறவனை பார்த்து நீ கள்ள போதகன்னு சொல்லிட்டு ஆடம்பரத்தை நோக்கி ஊழியத்தை நீ திருப்பின அப்படின்னா, நீயும் நாளைக்கு எங்கே நிற்க போகிற அப்படின்னா, இந்த மத்தேயு 7:23 தான் நிற்க போகிற. இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான ஊழியக்காரங்க 12 அப்போஸ்தலர்களையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க யாரும் பணத்தின் பின்னாடி போகவே இல்லை. கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக கீழ்ப்படிஞ்சு நீங்கள் இழந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கான ரட்சிப்பு கட்டாயம், அது நிறைவேறும். அப்படி இல்லாமல் என் ஊழியம் பர்ஃபெக்ட், உலகம் முழுக்க எனக்கு பிரான்ச் இருக்குது, எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, என்னை மக்கள் நம்புகிறாங்க, நான் கரெக்டாக இருக்கிறேன்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் தோற்று போயிடுவீங்க.